Let's continue general studies physics question bank. Previous year question banks ரொம்ப important, ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். லாஸ்ட் மினிட்ல ப்ராக்டிஸ் பண்றவங்களுக்கு இல்லை ரிவிஷன் பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். வானம் நீளமாக இருப்பதை விவரிக்கும் தத்துவம். ஸ்கை அப்பியர்ஸ் ப்ளூ டியூ டு பினாமினா ஆஃப். வானம் நீளமாக இருப்பதை விவரிக்கும் தத்துவம் என்ன? த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பை ஏர் மாலிகுல்ஸ். அதாவது காற்று மூலக்கூறுகளில் ஏற்படும் ஒளி சிதறல். அதனால தான் வானம் நீளமா இருக்கு. காற்று மூலக்கூறுகளினால் ஏற்படும் ஒளி சிதறுதல். காற்று மூலக்கூறினால் ஏற்படும் ஒளி சிதறுதல். த scattering of light by air molecules. Scattering of light by air molecules. Sky appears blue due to phenomena of scattering of light by air molecules. Scattering of light by air molecules. Scattering of light by air molecules. Sky appears blue. Sky appears blue because of scattering of light by air molecules. Next question. So this is a problematic question. A ray of light is incident normally on a glass surface of refractive index 1.5. The angle of reflection is. So இது நம்ம later we will see on this. So answer 0. Answer is 0. Next question. ஒரு ஒளிக்கற்றையானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு மாறும்போது கீழ்கண்டவற்றில் எந்த பண்பு மாறாதது? When the light enters from one medium to another, then which of the characters is not changed? So அதனோட frequency சேஞ்ச் ஆகாது. அதனோட frequency சேஞ்ச் ஆகாது. அதாவது கலர் ஆஃப் த லைட்டு ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு மாறும்போது கலர் ஆஃப் லைட் சேஞ்ச் ஆகும், வெலாசிட்டியும் சேஞ்ச் ஆகும், வேவ் லென்த்தும் சேஞ்ச் ஆகும். ஆனால் ஃப்ரீக்குவன்சி ஆஃப் லைட் வேவ்ஸ் சேஞ்ச் ஆகாது. கலர் ஆஃப் லைட் சேஞ்ச் ஆகும், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும், வேவ் லென்த் சேஞ்ச் ஆகும், ஃப்ரீக்குவன்சி ஆஃப் லைட் வேவ்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஆன்சர் இஸ் frequency of light waves. Frequency of light waves is not changed when the light enters from frequency of light waves when the light enters from one medium to another medium. Next question. In an optical fiber communication, the light is guided through the fiber by the principle of ஒளி இழை தகவல் தொடர்பில் ஒளியானது இழைத்தண்டின் வழியே அனுப்பப்படும் தத்துவம். An optical fiber communication, the light is guided through the fiber. The light is guided through the fiber by the principle of. The light is guided through ஒளி இழை தகவல் தொடர்பில் ஒளியானது இழைத்தண்டின் வழியே அனுப்பப்படும் தத்துவம். The light is guided through the fiber. ஸோ ஃபைபரில் நம்ம லைட் அனுப்புகிறோம் இல்லையா, அதுக்கான பிரின்சிபல் என்னன்னு பார்த்தோம்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளாக்ஷன். ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷனில் ஃபைபரில் நம்ம லைட்டை அனுப்புகிறோம் இல்லையா, ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷனில் ஃபைபரில் லைட் அனுப்பும்போது என்ன பிரின்சிபல் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளாக்ஷன். டோட்டல் internal reflection. Total internal reflection. Total internal reflection. ஸோ ஒரு ஃபைபரில் லைட்டை நம்ம அனுப்புகிற தத்துவம், அதனோட பிரின்சிபல் என்னன்னு பார்த்தோம்னா அதனோட டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளாக்ஷன். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளாக்ஷன். Next question. Velocity of light is ஒளியின் திசைவேகம்
என்னன்னு பார்த்தோம்னா, மோர் இன் ஏர்ல தான் வந்து அதனோட வெலாசிட்டி வந்து அதிகமா இருக்கும். கிளாஸ்ல இருக்காது. ஆ அதேபோல ஏர்லயும், கிளாஸ்ல சேமாலாம் இருக்காது. ஏர்ல மட்டும் தான் அதிகமா இருக்குமே. ஓ லைட்டோட வெலாசிட்டி எதுல அதிகமா இருக்கும்? ஏர்ல. ஸோ ஆன்சர் இஸ் மோர் இன் ஏர். மோர் இன் ஏர். ஏர்ல தான் வந்து லைட்டோட வெலாசிட்டி அதிகமா இருக்கும். ஏர்ல தான் வந்து லைட்டோட வெலாசிட்டி அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். சூரியனிலிருந்து வரும் ஒளியானது பூமியை வந்தடைய ஆகும் நேரம். So the time taken by the light to reach the earth from the sun. ஸோ சூரியன்ல நம்மளுக்கு ஒரு ஒரு லைட் வருது இல்லையா? அது வந்து பூமிய வந்து வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. ஒன்லி 500 seconds. Only 500 seconds. Only 500 seconds. ஒன்லி 500 செகண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு அந்த லைட் வந்து வந்துடும். அதாவது சன்ல இருந்து எர்த்துக்கு த டைம் டேக்கன் பை த லைட் டு ரீச் த எர்த் ஃப்ரம் த சன் இஸ் த டைம் டேக்கன் பை த லைட் டு ரீச் த எர்த் ஃப்ரம் த சன். சன்ல இருந்து எர்த்துக்கு அந்த லைட்டு வரதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 500 seconds. ஒன்லி 500 seconds. பூமியின் விட்டம் இருமடங்கு அதிகரிக்கும் போது அதன் பொருண்மை மாறாமல் இருக்கிறது எனில் பூமியின் மேற்பரப்பில் உள்ள பொருளின் எடை எவ்வாறு வேறுபடுகிறது? நான்கில் ஒரு பகுதியாகிறது. If the diameter of the earth becomes 2 times its present value of its mass remains unchanged, then how could the weight of an object on the surface of the earth be affected? So பூமியின் விட்டம் diameter of the earth இரு மடங்கு அதிகரிக்கும் போது ஸோ எர்த்தோட டயாமீட்டர் வந்து இரு மடங்கு அதிகரிக்கும் போது அதன் பொருண்மை இட்ஸ் ப்ரெசன்ட் வேல்யூ அதன் பொருண்மைனா அதனோட மாஸ் மாறாமல் இருக்கிறது எனில் பூமியின் மேற்பரப்பில் உள்ள பொருளின் எடை எவ்வாறு வேறுபடுகிறது? நான்கில் ஒரு பகுதி. நான்கில் ஒரு பகுதி ஆகிறது. தட் இஸ் it becomes 1/4. becomes 1/4. So answer is becomes 1/4. If the diameter of the earth becomes 2 times its present value and its mass remains unchanged. ஸோ டயாமீட்டர் ஆஃப் த எர்த்து வந்து 2 டைம்ஸ் ஆகும்போது அதனோட ப்ரெசன்ஸ் வேல்யூவும் அதனோட மாஸும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். தென் பூமியின் மேற்பரப்புள்ள பொருளின் எடை அதாவது how could be the weight of an object on the surface of the earth be affected? எவ்வாறு வேறுபடுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது பூமியில் இருக்க அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து எவ்வாறு வேறுபடுகிறது? இட் பிகம்ஸ் 1/4. ஓகே, நான்கில் ஒரு பகுதி ஆகிறது. அதனோட ஆப்ஜெக்ட் நான்கில் ஒரு பகுதி ஆகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ராமன் விளைவு எதை பொறுத்தது? ராமன் எஃபெக்ட் டியூ டு ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். Scattering of light. Raman effect is due to scattering of light. Raman effect. Raman விளைவு எதை பொறுத்தது? Scattering of light. Raman effect is due to scattering of light. Scattering of light. Next question. The diameter of the Milky Way galaxy is about dash light years. பால்வெளி அண்டத்தின் விட்டம் சுமார் dash ஒளி ஆண்டுகள் ஆகும். 10⁵ light years. The diameter of the Milky Way galaxy அதாவது பால்வெளி அண்டத்தின் விட்டம் about 10⁵ light years. 10⁵
10 power of 5 light years. 10 power of 5 light years. 10 power of 5 light years. Next question. விண்வெளியில் ஈர்ப்பு விசை இல்லாததனால் குறைவாக இருப்பதனால் பொருளின் மீதமான அனைத்து விசைகளும் சமமாக இருக்கிறது. இதனால் விண்வெளியில் நீர்த்துளியானது கோள வடிவு பெறுகிறது. அவ்வாறு கோள வடிவம் எடுப்பதனால் நீர்த்துளி எப்படி இருக்கும்? மிக குறைவான மேற்பரப்பு கொண்ட வடிவத்தை ஏற்கிறது. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அதாவது water drop in space is spherical because in the absence or reduced effects of gravity, the forces governing the objects are all the same and therefore the drop it attains a shape having at least amount of surface area. விண்வெளியில் ஈர்ப்பு விசை இல்லாதனால் அல்லது குறைவாக இருப்பதனால் பொருளின் மீதமான அனைத்து விசைகளும் சமமாக இருக்கிறது. இதனால் விண்வெளியில் நீர்த்துளியானது கோள வடிவு பெறுகிறது. அவ்வாறு கோள வடிவம் எடுப்பதனால் நீர்த்துளி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மிக குறைவான மேற்பரப்பு கொண்ட வடிவத்தை ஏற்கிறது. It attains a shape having least amount of surface area. மிக குறைவான மேற்பரப்பு கொண்ட வடிவத்தை ஏற்கிறது. It attains a shape having the least amount of surface area. Thank you. See you on next video.